பேனாக்கள் பேரவையின் சார்பில் வரவேற்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் மேதைகளே, அரங்கினை அலங்கரிக்கும் அன்பர்களே, அனைவரையும் வணங்குகிறேன். NC மோகன்தாஸ் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான வரவேற்பை என் நாவண்ணமாக்கி வாசிக்கிறேன். மதுரை மாமணி, மதுரை வீரர் சூரர் என்று அழைக்கப்பட வேண்டிய கலைமாமணி பேராசிரியர் முனைவர் திரு கு. ஞானசம்பந்தம் அவர்களை பேனாக்கள் பேரவை சார்பாக அதன் சம்பந்தியாக அவரை அன்போடு வரவேற்கிறேன். தினமலரின் தலைமை நிருபராக இருந்த நிலையிலும் தினமலர் சார்பில் நடந்த ஜெயித்து காட்டும் வழிகாட்டு ஆகிய நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்திய என்ற வகையிலும் அவருடைய பங்களிப்பு எங்களோடு நேரடியாக இருந்த காரணத்தால் அந்த காலத்தில் மாணவர்கள் மத்தியில் அவர் மாமணியாக விளங்கிய காலத்தில் நினைவு கூர்ந்தவராக அவரை வருக வருக என்று மனம் வந்து வரவேற்கிறேன். தினமலர் சார்பாக குற்றாலம் டூர் கூட்டிகிட்டு போகிறதுங்கிற ஒரு மரபு வச்சுருந்தாங்க. அத்தகைய குற்றாலம் டூருக்கு வாசகர்களையே நேசகர்களாக மாற்றி அழைத்து செல்வார் அந்துமணி. அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தவறாமல் பங்கு கொள்ளக்கூடிய முக்கியமான மனிதரில் ஞானசம்பந்த ஐயா அவர்களும் இருந்தார்கள். ரொம்ப முக்கியம் என்னென்னா, அவங்க வர்றவங்களை ரொம்ப அவ்வப்போது குதூகலமாக வைக்கிறதுக்காக நகைச்சுவை வெடிகளை அள்ளி தெளிப்பதற்கு அவர் மிகவும் பயன்பட்ட காரணத்தால் அவருடைய வருகையை வாசகர்கள் எதிர்நோக்கும் அளவுக்கான ஒரு சிறப்பு அந்த காலத்தில் இருந்தது. அதை நினைவு கூர்ந்தவனாக அவரை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைமை ஏற்கும் சாய் மேட்ரிமோனியல் திரு என் பங்கஜாபிகேசன் அவர்களை வரவேற்கிறேன். முன்னிலை வகிக்கும் நங்கநல்லூர் ஃபவுண்டேஷன் அமைப்புகளின் தலைவர் பி. சந்திரபோஸ் அவர்களையும் சிறப்பான வரவேற்பை தெரிவித்துகிறேன். சேவையாளர்களான திரு இருளப்பன், திருமதி சுந்தரகுமாரிவேல் அவர்களையும் தனது நூல்கள் இங்கே வெளியிடுவதற்கு வந்திருக்கின்ற புல்லாங்குழல் இசைக்கலைஞர் நவரஞ்சனி ஸ்ரீதர் அவரையும் வந்தனை கூறி வரவேற்கிறேன். பேனாக்கள் பேரவையின் மூலம் இந்த நிகழ்வில் 62,000 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றன. இந்த தொகையை கடைசி நிலவரப்படி 72,000 முடியும் போது இன்னும் மாறக்கூடும். கடந்த நிகழ்ச்சியின் போது கூட திடீர் உள்ள 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சு. ஸோ நிகழ்ச்சி நிறைவு எப்படி வரும்னு தெரியாது. இப்போதைக்கு 62 72 அடுத்தது என்னன்னு அதை பார்க்கலாம். இந்த தொகையை மனமும் வழங்க முன்வந்துள்ள திருவாளர்கள் பி. செந்தில்குமார், முத்துக்குமாரசாமி, என் பஞ்சாபகேசன், திருமதி அகிலா ஜுவாலா, சிறுமிகள் திஷா அண்ட் ஸ்ரீனிகா தினேஷ் மற்றும் NC மோகன்தாஸ் அனைவருக்கும் நமஸ்காரம். பேனாக்கள் பேரவையின் இந்த நிகழ்வின் ஆக்கத்தின் அங்கங்களாக திருமதி இந்து நடராஜன், திருவாளர்கள் வி. தயாளன், RC நடராஜன், பூவேந்தன், செல்வி பிரியதர்ஷினி ஆகிய அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். பேனாக்கள் பேரவையின் பொறுப்பாளர்களுக்கும் அதன் உறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளின் அடிநாதமாக விளங்குகின்ற இதன் நிறுவனர் NC மோகன்தாஸ் அவர்களையும் மனமுவந்து வரவேற்கிறேன். அத்தோடு மிக முக்கியமாக பேராசிரியரின் கடந்து வந்த பாதையை ருசித்து ரசிக்க வந்திருக்கின்ற பேரவையின் பேனாக்களே, உங்களை எல்லாம் மனமுவந்து வரவேற்கிறேன். இந்த பெயர் பட்டியல் விடுபட்டவர்களையும் நான் நன்றி கூறியவனாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நம்ம பேனாக்கள் பேரவை எந்த விழா நடந்தாலும் அந்த விழாவினுடைய அடிப்படை பணிகள் அனைத்தையும் முன்னின்று முழுமையாக செய்து முடிக்கின்ற வெங்கட் அவர்களையும் இங்கே மனமுவந்து நினைவு கூர்ந்தவனாக நகர்கிறேன். நன்றி சார். அடுத்து நமது சிறப்பு விருந்தினர்களை மரியாதை செய்தல். திரு தயாளன் சார் அவர்கள் நமது கு. ஞானசம்பந்தன் சார் அவர்களுக்கு, திரு சந்திரபோஸ் சார் அவர்களுக்கு, திரு பூவேந்தன் அவர்கள், திரு பஞ்சாபகேசன் சார் அவர்களுக்கு, நமது தலைவர் NCM அவர்கள் திரு முத்துக்குமாரசாமி அவர்களுக்கு மாலை அணிவிப்பார். இவர் ஒரு கல்வி கொடை வள்ளல். அடுத்து இந்த நிகழ்ச்சியின் தலைமை உரை வழங்க நம் அன்னதாதா திரு பஞ்சாபகேசன் சார் அவர்களை
அன்புடன் அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். உண்மையிலேயே இது பொன்மாலை பொழுது என்றால் எல்லாம் ஒத்துப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாலையில் உங்களெல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்க முகத்தில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மலர்ச்சி. இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் கூட்டம் வருதுங்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த மோகன்தாஸால் அழைக்கப்படுகின்ற இந்த கூட்டங்கள், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சொன்னாக்க, நான் வரேன் வந்து பார்த்த உடனே கிட்டத்தட்ட 100 பேர் வந்துச்சு. அதனால் முதல் வரவேற்பு, முதல் கைத்தட்டல் உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் தான் அந்த சபையை வந்து முக்கியமாக அலங்கரிக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் முதல்ல தலைவர் ஞான சம்பந்தம். ஞானத்துக்கும் சம்பந்தத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய பல பேர் வாழ்கின்ற இந்த நாட்டில் ஒரு ஞான சம்பந்தமாக நம்மள்கிட்ட வந்து தலைவராக இன்றைக்கி வந்திருக்காருனாக்க எவ்வளோ ஒரு அருமையான பேர். ஞான சம்பந்தம் என்றால் நமக்கு ஞானப்பால் குடித்த திருஞான யார்? ஞானப்பால். அதே மாதிரி ஞானப்பாலை அவர் அருந்தினாரோ அருந்தவில்லையோ, ஞானப்பாலை அருந்தின மாதிரியே நீ பார்த்தீங்கன்னாக்கா அருமையான பல உரைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி நான் வந்து பேசணும்னு சொன்னால் 15 நிமிஷம் ஆகும். எனக்கு மோகன்தாஸ் கொடுத்துருக்கிறதும் 5 நிமிஷம். அதனால் அவரை பற்றி ஒரு காணொலியை மிக அழகாக படைத்துள்ள, யார் படைத்திருக்காங்கன்னு தெரியல, தயாளனா இருக்கலாம். அப்படியா? ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது கைத்தட்டலாம் அது பண்ணி கொடுத்ததுக்கு. அதாவது ஒரு சுருக்கமாகவும், அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வர சமாதானம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வேஷ்டி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரியே இருந்துச்சு பார்க்கும் பொழுது. இந்த ஸ்டைலு ராம்ராஜ் வேஷ்டிக்கு வர மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக அப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ மிக சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக அவருடைய உரையை கேட்பதிலே நானும் உங்களுடைய ஆர்வமாக இருக்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை போன்றே நானும் அவருக்கு ஒரு பரம ரசிகன். அவர் இலக்கியத்துக்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்ற தொண்டு என்னவென்றால் தமிழன்னைக்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்ற தொண்டு தான். அந்த வகையிலே என்னுடைய பணிவான வணக்கங்கள் அவருக்கு. அவர் நல்ல கை தட்டலாம். எனக்கு தலைமை தாங்க இந்த பொறுப்பை மோகன்தாஸ் அவர் வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆசனத்தில் அமரும்பொழுது நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால், ஒரு கவிதை, யார் தருவார் இந்த அரியாசனம், அந்த பாடல் தான் ஞாபகம் வந்தது. ஸோ அவரோடு அருகில் உட்காரக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய மோகன்தாஸுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அதை உண்மையிலேயே நான் ஒரு பெருமையாக நினைக்கின்றேன். ஏன்னா அவர் நல்ல யூடியூப்பில் பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி பல ஆளுமைகளை எங்கெங்கேயோ பார்க்குறோம். இதெல்லாம் ஃபெமிலியர் ஃபிகர்ஸ் தான். இருந்தாலும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்? நெருக்கமாக அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும், அவரோட கை குலுக்கிறதுக்கும், அவருடைய பேச்சை 1 to 1 கேட்கறதுக்கும் எப்பேற்பட்ட ஒரு காரியம் இல்லையா? இந்த மாதிரி வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த வாய்ப்பை அவர் பார்த்து பார்த்து வழங்கிட்டு இருக்காருங்க. அது மோகன்தாஸ் தான். நான் அவர் வந்து இப்போ பெருமைப்படுத்தன்னு சொல்லலை. இது வரைக்கும் எத்தனை ஆளுமைகளை பார்த்துட்டோம். அவர் சிவகுமாராக இருக்கலாம், காத்தாடி ராமமூர்த்தியாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் பார்த்து கனெக்ட் பண்ணி இவர் சொன்னார்னா அவங்க மறக்க மாட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமை அவருக்கு இருக்கிற காரணத்தினால தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும், செலக்ட் பண்ணணும், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்விடேஷன்ஸ் ரெடி பண்ணணும். எல்லாம் என்ன, இது என்ன தலையெழுத்தா அவருக்கு? ஒரு சமுதாய சேவைக்கு ஒரு ஆர்வம். நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுமைகளை ஒருத்தரோட ஒருத்தர் பார்ப்பதற்கு ஏன் நான் வந்து சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது? இதுதான் வந்து இந்த பேனாக்கள் பிறவியுடைய ஒரு சிறப்பான அம்சமாக நான் கருதுகிறேன். என்ன கை தட்டலாம் சார்? பேனாக்கள் பிறவி என்பது சாதாரண ஒரு அமைப்பு இல்லை சார். இங்கே உட்காந்துருக்க 100 பேர் பார்த்தீங்கன்னாக்க எல்லார் முகத்துலையுமே ஒரு தனியாக ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே கவிஞர்கள், எல்லாருமே எழுத்தாளர்கள், எல்லாருமே பேச்சாளர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய ஆர்டிகள் இதில் வந்திருக்கு, அதில் வந்திருக்கு, இதில் வந்திருக்கு, என்னுடைய பிரசுரம் அதில் வந்திருக்கு. தினந்தோறும் இவர்களெல்லாம் பிரசவிப்பவர்கள். ஏதோ ஒன்றை பிரசவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்றில் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஆளுமை இது வந்து எத்தனை பேருக்கு முக்கியம் இல்லை. 100 பேர் இருந்தால் கூட அந்த இலக்கியத்தில் ஈடுபாடு உள்ள
இணையற்ற ஆளுமைகள் நீங்கள். உங்களோடு நான் சேர்ந்து இந்த அமைப்பில் இருக்கிறத நான் உண்மையிலே பெருமையாக கருதுறேன் சார். நான் உங்களை மாதிரி இதிலிருந்து 100 புத்தகங்கள் எழுதினவங்க இருக்காங்க, 50 புத்தகங்கள் எழுதினவங்க இருக்காங்க, டெய்லி புத்தகம் எழுதியிருக்காங்க, டெய்லி கவிதை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் இல்லை. அந்த தமிழ் அன்னையுடைய ஒரு அருளும் சரஸ்வதியினோட அருளும் இருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி எழுத முடியும், இந்த மாதிரி கவிதைகள் புனைய முடியும். இதெல்லாம் புனையணும்னு சொன்னாக்க அதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டினாக்க உங்களுக்கெல்லாம் தேவை ரசிகத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கு. வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன கேட்டிங்கனாக்க எல்லாத்தையும் முதல்ல ரசிக்க கற்றுக்கணும். யாருக்கு ரசிகத்தன்மை இருக்கோ அவங்க வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். நான் கூட கல்யாணத்துக்கு இப்போ என்னை பொறுத்தவரையும் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பிரீஃபாக சொல்கிறேன், சாய் சங்கரா மெட்ரிமோல்ஸ் ஆரம்பித்து 35 ஆண்டுகள் ஆச்சு சார். இந்த 35 ஆண்டுகளில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்திருக்கேன் என்பதை நான் தாழ்மையோடும் பெருமையோடும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 2 லட்சம் போய் இப்போ 3 லட்சத்துக்கு போயிட்டு இருக்கு. பிராமின்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கம்யூனிட்டிக்கு பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு 50,000 பேருக்கு திருமணம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் இத்தனை வருஷமாக இலவசமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நாமினல் சார்ஜஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கே ஒரு போலியோ இருக்கின்ற காரணத்தினால என்னுடைய நண்பர் ஆவின் கோபி அவர்களோட வந்திருக்காரு. இன்றைக்கி நாங்களாம் உதவிக்கிறத்தில் ரொம்ப வருஷமாக 25 வருஷமாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்ற காரணத்தினால அவர்கள் போல எனக்கு ஒரு தனியான ஈடுபாடு உண்டு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவியில் அவங்க ராதாங்கிறவங்க வந்திருக்காங்க. ராதாவுடைய பெண் மழந்தில்லமா ராதாவுடைய பெண்ணு பார்த்தீங்கன்னாக்கா மென்டலி ரிட்டார்டட். அவங்க அந்த ராதா வீடோ அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு 10,000 கொடுக்குறோம். 10,000ங்கிறது மாதத்துக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிற செலவு தான் 1 மாதத்துக்கு. அது நம்மளுடைய கல்வி வளல் ஒரு முத்துக்குமரன் சொன்ன உடனே அவர் சொல்லி ஓகே நோ ப்ராப்ளம், அவர் பெரிய கைத்தில் கொடுக்கலாம் சார். நான் கொடுக்கலாமா நினச்சிக்கிட்டு இருந்தேன், யாராவது கொடுத்தா பரவாயில்ல நினச்சிட்டு இருந்தேன். மோகன்தாஸ் சொன்னேன், இதுதான் இணைப்பு. மோகன்தாஸ் பண்ணுற ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கவங்களும் அங்கே இணைக்கிறாரு, அங்கே இருக்கவங்களும் இங்கே இணைக்கிறாரு, ரெண்டையும் இந்த பாலமாக கொடுக்குறாரு, தான் கைப்பணத்தையும் போட்டு திரவிச்சிட்டு இருக்காரு. சொன்ன உடனே சொன்னார் நோ ப்ராப்ளம் சார். சார் 10,000 உங்களுக்கு மாதம் போகாது சார், பார்த்துக்கலாம் பஞ்சாபகேசன், இன்னொரு மாதம் வேணால் கொடுத்தா போச்சு எப்படி அந்த மாதிரி சொல்கிறாரு. அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க. பாவம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறது மந்த்லி ஃபீஸே அவங்களுக்கு 10,000 கட்ட வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், பையன் வேறு படிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் தான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தான் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி ஐ எம் எ ட்ரைனர். ஐ வாஸ் an IOB, Staff College as a faculty member. I have addressed hundreds of colleges, hundreds of schools on human resources. அதனால தான் மைக்கையும் ஆளையும் பார்த்தாச்சுன்னா எங்களுக்குலாம் ஒரு டெம்டேஷன்ஸ் இருக்கும். அது டெம்டேஷனுங்கிற வாழ்க்கையில் டெம்டேஷனை கொஞ்சம் குறைக்கத்தான் வேணும். ஏன்னா நல்ல ஒரு கூட்டம் நல்லா கேட்குறாங்கனால அவர் சமூகம் ஒத்துப்பாங்க, நல்ல ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்கன்னு சொன்னாலே மேடையில் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடும். எனிவே ஐ வில் ரெஸ்ட்ரிக்ட் வெரி ஃபியூ மினிட்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி என்னுடைய 2 கண்கள் எனக்கு ட்ரைனிங் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இது சமுதாய சேவை என்பது ஒன்று. ஸோ வாழ்க்கையில் முக்கியமான குவாலிட்டி 2 தான் இருக்குது, 3 தான் இருக்குது. ஒன்று ரசிக்கத்தன்மை, எல்லாத்தையும் ரசிப்போம். ரசிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 6 சுவை இல்லை 7 சுவை இருக்குது. 7வது சுவை தான் பார்த்தீங்கன்னாக்கா நகைச்சுவை. நகைச்சுவை நாயகன் நம்ம வந்திருக்காருங்க. என்ன சமாஜம் ஹியூமர் கிளப் மூலிமா நகைச்சுவை பரப்புவதோடு இந்த நகைச்சுவை உணர்வு இருந்தாலே வாழ்க்கை சுவையாக இருக்கும். ஸோ ஒன்று நார்மல் சுவை இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாத்தையும் ரசிக்கணும். 2வது அதோடு கூட நமக்கு நகைச்சுவை உணர்வும் கூட இருந்தால் இன்னும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அந்த சுவைகளில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி காதால் கேட்கின்றோம் இல்லையா, செல்வத்துள் செல்வம் சிவிச்செல்வம் என்ற வகையில் அந்த காதால் கேட்கும்பொழுது பாடலாக இருக்கலாம், இல்லை உரையாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு இனிமை தான். பழைய பாடலை கேட்டோம்னா அதில் அவ்வளோ மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கின்றது. அதே மாதிரி தான் நல்ல ஒரு பேச்சை கேட்கும்போது நமக்கு ஒரு சுவை கிடைக்கின்றது. அந்த சுவையோடு முக்கியமான சுவை பார்த்தீங்கன்னாக்க நாக்கிற்கு இருக்கக்கூடிய அந்த 6 சுவைகள். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னாக்க விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துவிட்டு போகும்போது பஞ்சாபகேசன் உங்கள் சாப்பாடு பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சார் நீங்கள் அன்னதாத்தா சமைக்கிறது நான் இல்லை, அப்பு கேட்ரிங்ஸ் அவர் சமைக்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், ஒன்றுமே பண்ணல. அவங்க அடுப்பில் இருந்து பண்ணுறாங்க, கொண்டு கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. நான் ஆஃப்டர் ஆல் ஐ எம் ஸ்பெண்டிங் சம் அமௌண்ட்.
பட் உங்களெல்லாம் வந்து பரமாறும் பொழுது அதான் சொல்கிறாங்க, விருந்தோம்பல் மாதிரி எதுவுமே கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் தான் விருந்தோம்பலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சிவனடியார்கள் இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் அவங்க வந்து இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விருந்தோம்பல் என்பது நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறது நான் முக்கியம். பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால எனக்கு வந்து அந்த இன்பத்தை கொடுக்குறீங்க. ஸோ ஒன்று நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் ரசிக்கணும். அண்டு ரெண்டாவது நம்ம எல்லாத்தையுமே பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தயவு செய்து உங்களால் வாழ்க்கையில் மற்றவர்களை எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு புஸ்தகம் நல்லா எழுதியிருக்காரா, சூப்பர் நடராஜன் அருமையாக இருந்துச்சு அந்த புஸ்தகம் சொன்னீங்கன்னாக்க ஹவ் நைஸ் இட் இஸ். உங்கள் ஆர்டிக்கிள் படித்து பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக இருந்தது. இல்லை பொண்டாட்டி நல்லா புடவை கட்டிகிட்டு இருக்கானா, சூப்பராக இருக்குது சாரி உனக்கு. இந்த அப்ரிசியேட்டுக்கு அந்த குவாலிட்டி இல்லாதனால தான் இது மரமாக இருக்குது, ஒரு ஜடமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஆத்துக்காருக்கு எனக்கு எதை பண்ணாலும் தெரியாது அப்படின்னு பக்கத்து வீட்டு மாமாட்ட போய் அதுக்கான புடவையை காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கேயாவது அப்ரிசியேஷன் கிடைக்காதா அப்படின்னுட்டு. ஸோ வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணம் இருக்குன்னு சொன்னால் ஒன்று என்ஜாய் பண்ணணும், எல்லாத்தையும் ரசிக்கணும். ரெண்டாவது அப்ரிஷியேட் பண்ணணும். மூணாவது வி மஸ்ட் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். Let us count upon what God has given to us and let us not worry about what God has not given. இன்றைய தேதியில் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணி அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம். கிடைக்காத எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, ஏதாவது இருந்ததுன்னா அதை நினச்சி ஓரங்கட்டி வைத்துடுவோம். ஃபைனலி ஐ எம் ஹாப்பி த்ரூ அவுட் த டே பிகாஸ் ஐ என்ஜாய் மை லைஃப் ஆன் லிட்டில் திங்ஸ். காலையில் எழுந்தோடனே சூரிய ஒளி பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்குது, செடியை பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்குது, ஃப்ளவரை பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்குது, சின்ன குழந்தைகளை பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்குது, புத்தகத்தை பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு மகிழ்ச்சி என்பது பெரிய விஷயங்கள் இல்லை, மகிழ்ச்சி என்பது அப்பப்போது கிடைக்கின்ற சின்ன விஷயங்களில் தான் இருக்குது. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலே மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுபோல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து உங்களை பார்க்கும்பொழுதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கின்றது. ஸோ let us enjoy the life. Let us make our life more purposeful. Now, let us enjoy this wonderful talk. Thank you all for this beautiful opportunity. வணக்கம். அருமையான உரைக்கு நன்றி சார். அடுத்து நன்கொடையாளர்கள் கௌரவிப்பு. நான் மேடை எங்கள் தலைவர் NCMக்கு விடுறேன். எல்லோருக்கும் வணக்கம். நலத்திட்ட உதவிகளை கொடுத்துடலாம் அப்படின்னு, ஏன்னா அவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க பாவம். அதனால் அதை முதல்ல செஞ்சிடலாம். எல்லாருமே ஒரு சேவைங்கிறப்ப எல்லாருமே பொறுத்துக்குவீங்க. ஜாஸ்தி பேசுனா பொறுக்க மாட்டீங்க, ஆனால் சேவைங்கிறதுனால எல்லோரும் பொறுத்துக்குவீங்க. அதை முதல்ல செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். இதில் இந்த சேவைகள் விஷயத்தில் நாங்களாக அப்படியே தான் ஆரம்பித்தோம். அதில் டோனர்ஸ் அவங்களாவே வாலண்டியராகவே நாங்கள் செய்கிறோம் வந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது நம்மளோட வெற்றி, சந்தோஷம். சேவையாளர்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கடந்த ஒரு வருடத்தில் இந்த இதையும் சேர்த்து 8.25 லட்சம் உதவி பண்ணியிருக்கோம் எல்லாமே. சார் நம்ம தலைன்னு சொல்லி நம்ம தலையெடுப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு டீம் ஒர்க்கு. நான் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் நம்ம எல்லாம் அலையிறோம். இருந்தாலும் கூட இது ஒரு ஆள் செய்கிற பணி கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரும் செஞ்சிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவி இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணுறது சார் தயாளன் சார் இருக்கார். அது மாதிரி இது ஒரு டீம் ஒர்க்கு, அந்த குழு ஒர்க்கு. பொதுவாக பெனக்கல் பறவையில் வெளியே பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் அவங்க தனி ரூட்டில் இருப்பாங்க, ஜனரஞ்சக எழுத்தாளர்கள் ஒரு ரூட்டு, நான் இலக்கிய எழுத்தாளர்னு அவங்களா சொல்லிக்கிறவங்க அவங்க ஒரு ரூட்டில் இருப்பாங்க. இது அந்த மாதிரி அந்த பிரிவினைலாம் இல்லாமல் பெனக்கல் பேரவையில் எல்லாம் ஒரு குடை கீழ் ஆலமரமாக எல்லாரும் இதில் ஒன்றா இருக்காங்க. அவங்கவுங்கள படைப்புகளை பகிர்ந்துக்கிட்டு அடுத்தவங்க படைப்புகளை மதித்து படித்து வாழ்த்தி அந்த மாதிரி அதுதான் இதோட வெற்றி. அது இல்லாமல் வெறும் ஏட்டு சுரக்காயாக இருக்கக்கூடாது. அது வெறும் உபதேசம் ரொம்ப ஈஸி, அது செயலையும் காட்டணும்னு சொல்லி தான் இந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த நலத்திட்ட உதவிகளில் இப்போல்லாம் இந்த ஈரான் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. குவைத்தில் அந்த அட்டாக்கில் நம்ம ராம்நாடை சேர்ந்த ஒரு செல்வம்னு ஒருத்தர் இறந்துட்டார். இந்த இதில் அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மை. 6 வயசு பொண்ணு, 2.5 வயசு பையன், ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி, வானம் பார்த்த பூமி அவங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி குவைத்தில் இருந்து நாங்கள் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் இங்கே இருந்தாலும் குவைத்தோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இங்கே இருந்தும் செய்யணும்னு சொல்லி எங்களோட IFL ட்ரஸ்ட்டில் இருக்கிற செந்தில்குமார் சார், அவர் ஒரு 25,000. இது சொன்ன உடனே எங்கள் அண்ணன் பேரன் பேத்தி அவங்களுக்கு சின்ன வயசாக நாங்களும் தரேன்னு அவ ஒரு 5,000, 30,000
அவங்களுக்கு வழங்குறோம். அந்த பையன் வந்திருக்கியாப்பா? வந்திருக்கீங்களா? இங்கே ஏற்கனவே அனுப்பிட்டோம் இன்னைக்கு காலையில். அவர் வர முடிஞ்சால் வந்து இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த ரெசிப்ட் சாட்டும் சும்மா அவங்க ஒரு ஐடியா ரெசிப்ட் அனுப்பிச்சதோட இது. அடுத்தது வந்து முத்துக்குமாரசாமி கல்வி வள்ளல். அவருக்கெல்லாம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். கல்வி வள்ளலில் பெரிய பட்டம் கொடுக்கணும் அந்த மாதிரி. சார் நூறுலா சார், நமக்கு ஏற்கனவே பேச்சு தகராறு, நீங்கள்லாம் பஞ்ச் அடிக்கிறாள், குறுக்க ரிவீட் ஆகிடும். அவங்க வந்து ஒரு பொதுவாகவே ஒரு சொல்லுவார் வந்து எல்லாத்துக்கும். சார் சார் பேராசிரியர் சார் அவர் ஒரு கொள்கை வச்சுருக்கார் சார். எஜுகேஷன் இது பண்ணிகிட்ருக்கார், நிறைய வேலையும் பண்ணுறார், நம்ம மூலம் செய்கிறார். அவர் ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி அப்பா இழந்த பிள்ளைங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் அந்த மாதிரி இதை தேர்ந்தெடுங்க அப்படிம்பார். ஏன் சார் விடோவா அப்படின்னு? அப்போ விடோன்னா அம்மா இழந்தாலும் விடோ தானே அப்படின்னா, இல்லை அம்மா இழந்த விடோவுக்கு காசு கொடுத்தீங்கன்னா டாஸ்மாக்கு போயிடும். அதனால் முறைப்படி போகணுன்னா அவங்க பெண்கள் தான் ரொம்ப இதாக இருப்பாங்க, பொறுப்பாக இருப்பாங்க, பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி இந்த முறை ஏற்கனவே வந்து அவங்க வந்திருக்காங்களா, அவங்க அந்த மாற்றுத்திறனாளி, அவங்க அந்த திருமதி ராதா கொஞ்சம் வந்துருங்களேன். அவங்க வரத்துக்குள்ளே இன்னொன்று இப்போ பாருங்கள் கொண்டாந்து துண்டு சீட்டு கொடுத்துட்டாரு. ஒரு திவ்யானு பிகாம் ஸ்டூடெண்ட்டு, அம்மா சத்யபாமா, அவங்களுக்கும் ஒரு 10,000 இப்போ இன்னைக்கு அனுப்பிட்டார் அவர், எதையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கன்னு சொல்லி. அங்கே போயிடுங்க. இது பொதுவாக நாங்கள் சிரமப்படுத்த விரும்புறதில்ல, லோக்கலில் இருக்காங்க. சரி. சார் கோபிநாத் சார், நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருங்களேன். அடுத்தது வந்து ஒரு முதியோர் இல்லம், பிரபா முதியோர் இல்லம்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை எனக்கு ஒரு நண்பர் ரெக்கமெண்ட் பண்ணார். நானும் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்து பஞ்சாப் கேசன் சார்கிட்ட சொன்னேன். அவர் வழங்குறார் ஒரு 10,000. வாங்க பிரபாவதி மேடம் வாங்க. அவங்க வந்து ஆந்திரா பேஸ், இங்கே ஒரு 17-20 வருஷமாக அங்கே இருந்து ஐநாவரத்தில் ஒரு முதியோர் இல்லம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த முதியோர் இல்லத்தில் இந்த மாதிரி பிறந்த நாள், திருமண நாள், அதெல்லாம் ஏதாவது யாராவது கொடுக்க வரும்னா சாப்பாடு அவங்க வழங்குவாங்க, அவங்க வாழ்த்துவாங்க. அப்புறம் நம்ம குழுவில் இருக்கிற அகிலா ஜோலா மேடம், அவங்க வந்து அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு உணவுக்காக 7,000 இதுவும் இப்போ அனுப்பியாச்சு. அந்த அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு அவங்க போய் நேரில் கொடுத்து வந்துட்டாங்க. நம்ம கோர் டீமில் இருக்கிறவங்க சார் எல்லாம் பக்கபலமாக. அடுத்தது நான் ஒரு அன்னதானத்துக்கு கொடுத்துருந்தேன், அதனால் அதுவும் ஒரு 5,000 ஏற்கனவே அனுப்பியாச்சு. இப்போ இந்த இங்கே வந்திருக்கிறவங்க இன்னும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்களின் உரையை கேட்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் காதை ஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேகமாக பெருசாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்.